சில மனிதர்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய பாவங்களுடைய பட்டியல் மூடப்பட்டுவிடும். இதுதான் ஆரம்பகால வளமை. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், சிலர் பாவங்களை பதிந்துவிட்டு மரணித்து விடுவார்கள். அவர்களுடைய அக்கவுண்ட் இன்னும் 10, 15, 20 வருடங்களுக்கு இருக்கும். அந்த கம்பெனி இருக்கும் வரைக்கும் இருக்கும். ஆகவே அவர்கள் மரணித்ததன் பின்னாலும் கூட அவர்கள் ஷேர் பண்ணிய, அவர்கள் போஸ்டாக போட்ட இந்த பொய்கள், பாவங்கள், துணை சென்ற இந்த பாவங்கள் தொடர்ந்தும் பாவங்களாகவே சமுதாயத்திலே, உலகத்திலே உலா வந்து கொண்டிருக்கும். அதற்கான கூலிகள் கபிரிலே வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா சூரத்து யாசீனுடைய 12வது வசனத்திலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். இன்ன நஹ்னு நுஹ்யில் மௌத, நாங்கள் தான் மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புகின்றோம். அதே போன்று வனக்துபு மா கத்தமு, அவர்கள் செய்த அமல்களையும் நாங்களே எழுதி பதிந்து வைத்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, செய்த அமல்கள் மாத்திரமல்ல, வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். கத்தமு என்றால் அவர்கள் உலகத்திலே வாழும் போது செய்த அமல்கள். வ ஆசாரஹும், அவர்களுடைய செயல்களுடைய பாதிப்புகளையும் நாங்கள் பதிந்து கொள்கின்றோம். ஆரம்ப காலத்திலே இல்லாவிட்டால் தற்காலத்திலே இது அதிகம். நாங்கள் பதிந்த இந்த போஸ்டுடைய, ஷேர் பண்ணுடைய போஸ்டுடைய பாதிப்புகள் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆதாரகும் என்றால் பஅதல் மவுத், மவுத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வனக்துபு மா கத்தமு, நீங்கள் செய்த, ஆதாரகும், உங்களுடைய அமலுடைய பாதிப்புகளையும் நாங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், அனைத்தையும் நாங்கள் ஒன்று விடாமல் பாதுகாப்பாக நாங்கள் எண்ணி பதியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றான். ஆகவே எங்களுடைய விரல்களினால் நாங்கள் தட்டக்கூடிய இந்த பட்டன்கள், எழுதக்கூடிய எழுத்துக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்றாடம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இரண்டல கலந்துவிட்ட இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய வழிகாட்டல்களை மார்க்க அடிப்படையிலே கவனித்து அதை அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நிஅமத்தாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம்மனைவருக்கும் துணை செய்ய வேண்டும். அதை நிக்மத்தாக மாற்றி, ஒரு சோதனையாக மாற்றி நரகத்திற்கு செல்லாமல் மாறாக சுவர்க்கத்திற்கான ஒரு காரணியாக அந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எம்மனைவருக்கும்